ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு விஜி ஃபிசிக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தோன்னா சார்ஜிங் பை கண்டக்ஷன். ஸோ ஒரு நியூட்ரலாக இருக்க ஒரு கண்டக்டரை எப்படி நம்ம வந்து ஒரு சார்ஜ்டு கண்டக்டராக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து சார்ஜிங் பை கண்டக்ஷன் மெத்தடு. இந்த மெத்தட் வந்து எக்ஸ்க்ளூசிவாக கண்டக்டர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் போன சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன் மெத்தட் வந்து இன்சுலேட்டர்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்கல்ல, ஆனால் சார்ஜிங் பை கண்டக்ஷன் மெத்தட் கண்டக்டர்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லைன்ஸ் எல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ இன் டு த கான்செப்ட் இட் செல்ஃப். ஓகேவா? இது ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு கான்செப்ட். இது எப்படி ஃபிசிக்கலாக நடக்குதுங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த 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 பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னு படித்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ். ஓகேவா? நான் 2 மெட்டல் எடுத்துக்கிறேன். மெட்டல் ஏ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். மெட்டல் ஏ அண்ட் மெட்டல் பி எடுத்திருக்கேன். ஓகேவா? மெட்டல் ஏ வந்து ஒரு சார்ஜ்டு மெட்டலாக எடுத்திருக்கேன். இது பாசிட்டிவ் சார்ஜாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜாகவும் இருக்கலாம். நான் வந்து நெகட்டிவ் சார்ஜாக எடுத்திருக்கேன். ஸோ whenever you have a negatively charged conductor and a neutral conductor இருந்தால் இந்த நியூட்ரல் கண்டக்டரை நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். அதான் நான் இப்போ பண்ண போகிறேன். இதை எப்படி பண்ண போகிறோம், இந்த ப்ராசஸ் எப்படி நடக்க போகுதுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நான் இந்த இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா, 2 மெட்டல் எடுத்திருக்கேன். அதாவது 2 மெட்டல் இஸ் அ கண்டக்டர். ஸோ நான் மெட்டல்னு சொல்லலாம், கண்டக்டர்னு சொல்லலாம். ஸோ மெட்டல் ஏ அண்ட் மெட்டல் பி நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ மெட்டல் ஏ இஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ்டு மெட்டல் அண்ட் மெட்டல் பி இஸ் நியூட்ரல். ஸோ இது வந்து ஃபார் அவே டிஸ்டன்ஸில் இருக்குது. இதுக்கு 2க்கும் நடுவில் நிறையா செப்பரேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ செகண்ட் ப்ராசஸ் என்னென்னா, இது வந்து கொஞ்சோண்டு இந்த மெட்டல் பி இருக்குல்ல, இந்த மெட்டல் பியை நான் வந்து பக்கத்தில் கொண்டு வந்துட்டேன் மெட்டல் ஏக்கு. ஸோ இந்த மெட்டல் ஏக்கு நான் பக்கத்தில் கொண்டு வந்தோன்னே இப்போ என்ன ஆகுனா, நம்ம எல்லாருக்குமே பேசிக்காக இன்ட்யூட்டிவாக தெரியும், நெகட்டிவ் சார்ஜில் இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் சார்ஜில் எப்போவுமே வந்து பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணும். ஸோ நம்ம மெட்டல் ஏல வந்து நெகட்டிவ் சார்ஜாக எக்ஸஸாக இருக்குது. பட் மெட்டல் பியில் நியூட்ரல்னால் என்ன, அதில் எலக்ட்ரானும் அதாவது நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும். ஆனால் அது ஈக்குவலாக இருக்கும். சரியா? நம்ம இருக்கவே நியூட்ரல்னால் நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கவே இருக்காதுன்னு நம்ம நினச்சோன்னா அது நம்ம பண்ணுற மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்டேக். ஸோ நியூட்ரல்னால் நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், காம்பன்சேட் பண்ணிடும் ரெண்டையும். ஸோ இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் ரொம்ப நியர்பை சரௌண்டிங்கில் போய் வச்சோன்னா என்ன ஆகுனா, இதில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ்லாம் இந்த பக்கமாக வந்துடும். ஏன்னா அட்ராக்ட் ஆகும். இதில் இருக்க நெகட்டிவ் சார்ஜ்லாம் ரிப்பல் ஆகி இந்த சைடு போயிடும். ரிப்பல் ஆகுனா இங்கே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜை வந்து ரிப்பல் பண்ணும்ல, இதில் இருக்க நெகட்டிவ் சார்ஜை ரிப்பல் பண்ணி இந்த சைடு போயிடும். ஓகேவா? சிம்பிள். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னா, இதே வந்து இதை வந்து கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்தோம் மெட்டல் பியை மெட்டல் ஏக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கம்ப்ளீட்டாக டச் பண்ண போகிறோம். இந்த 2 கண்டக்டர்ஸ், அதாவது 2 மெட்டல்லையும் டச் பண்ண போகிறோம். இப்போ என்ன ஆகுனா, இந்த மெட்டல் ஏலேருந்து எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து மெட்டல் பிக்கு போய் என்ன ஆகுனா, இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் வந்து காம்பன்சேட் பண்ணிடும்னா அதை வந்து அழிச்சிரும். அதை வந்து காம்பன்சேட் பண்ணுங்கிறது உங்களுக்கே இன்ட்யூட்டிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இந்த இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் போயிடும். ஸோ இங்கே நெகட்டிவ் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் இந்த இதை டச் பண்ணுறதுலேருந்து இந்த மெட்டல் பியை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா இதில் என்ன ஆகுனா, நெகட்டிவ் சார்ஜ் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ இந்த மெட்டல் பியுமே நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆயிரும். ஓகேவா? பிகாஸ் இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த மெட்டல் ஏ வந்து மெட்டல் பிக்குள்ளே போய் அந்த மெட்டல் பியில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் வந்து அன்னிகிலேட் பண்ணியிருக்கோம். நான் அந்த சொல்லியிருந்தேன்ல, இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் போய் அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம், காம்பன்சேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மெட்டல் பிக்குள்ளே ஒன்லி நெகட்டிவ் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்கும். அதை தான் வந்து அப்புறம் அந்த கான்டாக்ட்லேருந்து மெட்டல் பியை வெளியே எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி அதுவும் நெகட்டிவ்லி சார்ஜ்டு மெட்டல் ஸ்பியராக மாறிடும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நியூட்ரலாக இருந்த ஒரு மெட்டலை நெகட்டிவ்லி சார்ஜ்டு மெட்டலாக ஆக்கியிருக்கோம். இதே பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மெட்டல் ஆக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். இந்த மெட்டல் ஏ ஃபுல்லாகவே பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கணும். அதான் வந்து பார்த்தோன்னா அப்படி வச்சுருந்தோன்னா இது வந்து பாசிட்டிவ்லி இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மெட்டலாக மாறிடும். ஓகேவா? சிம்பிள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் லெக்சர் விச் இஸ் சார்ஜிங் பை இண்டக்ஷன்.